ஏண்டா முகத்தை மூடி இருக்கும் போதே தெரியல. நாங்க தான்டா முகமூடி திருடர்கள். ஓ நீங்க தானே அது? நீங்க எல்லாம் பிஸியா இருக்கீங்கன்றத பேப்பர்ல பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களெல்லாம் நேர்ல ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசை, பார்த்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? டேய், கழுத்துல இருக்கிற செயின், கையில இருக்கிற வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு போடா. அண்ணே வந்து ஐயோ அண்ணே என்ன கட்டில இருக்குது என்ன இப்படி இங்க தானே நீங்க கவனிக்கணும். எவனா சட்டைக்கு மேல செயின் போட்டுருப்பானா? நான் போட்டிருக்கேன். அண்ணே இதை மொத்தமா வித்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 15 ரூபா கிடைக்கும். வச்சீங்கன்னா எவனும் வச்சுக்க மாட்டான். இடிச்சு போட்டீங்கன்னா 2 பேர் சும்மா கொட்டை கிடைக்கும். ஆனா நீங்க 4 பேர் இருக்கீங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? சப்பி சாப்பிடலாம். அண்ணே இதெல்லாம் சும்மா காலேஜ் பொண்ணுங்களை அஸ்திரத்துக்காக பந்தாவா போட்டுக்கிறதுனே. ரோல்டு கோல்டு. ஏய் இந்த சைக்கிளை தரடா. இதை பத்தி நான் சொல்லியே. இது நம்ம கான்ஸ்டபிள் சண்முகம்ல அவருது. ஓசில வாங்கியிருக்கேன். நீங்க வேணா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அவர் ஜெவனில் தான் இருக்காரு. இந்த அப்படி மரியாதையா ஓடிடு. இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா நாங்க உன்னை உதப்போம். அப்ப இது உங்களுக்கு வேணாமா? டேய் இவன் போக மாட்டான், நாம போலாம் வாங்கடா. மாம் செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் அந்த முகமுடி கொள்ளக்காரங்க உருவிட்டு விட்டானுங்களா? ஒரு 25,000 ரூபாய் காலியா இருக்குமா? அவங்க கிட்டே அடிச்சிட்டியா? ஏய் சாமர்த்தியம் இருந்தா யாரும் எந்த நேரத்திலும் போச்சுக்கலாம்டா. அவங்க கேடினா நீ கில்லாடி. புரிஞ்சுக்கிட்டா சரி. திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர் தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கால் நக்கி கண்டுபிடித்தனர். போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது? ஆமாங்க. ஆமாங்கன்னு மேல பாக்குறேன். இந்த பக்கம் ஏய் எங்கம்மா அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எரி. தம்பி நீயா? ஏன் தம்பி கதவு தட்டியிருந்தா நான் வந்து திறந்திருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கேயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொன்னீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. தம்பி 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 ஐயோ செத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி வீட்டுக்கார இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி வரோன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குதே. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவனையெல்லாம் கட்டி பிடிக்கலாம். ஒண்ணு சொல்லலப்பா, ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்த வாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல நான் ஒண்ணு கிடக்கணும் சொல்லி அவங்களுக்கு தம்பி ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். இன்னைக்கு அவ வரடா. அவளா? அவங்க நாம என்ன பண்றோம், பர்ஸ் அங்க போட்டு நாம 2 பேரும் இங்க வெயிட் பண்றோம். நாம 2 பேரும் வெயிட் பண்றோமா? நாம என்ன பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்? டேய் அவளுக்கு யார லவ் பண்றோம்னு குழப்பம் வந்துரும். இதே மாதிரி சம்பவம் இந்த காலேஜில் நிறைய நடந்திருக்கு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்ப நீ லவ் பண்ற? ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஏய் என்னமோ இவன் பொண்டாட்டி எனக்கு தாராவாத்து கொடுத்து போற மாதிரி போறான்.
நீ ஏன் மாட்டிக்க மவன சிக்கனா எலும்ப ஓடிச்சுடா டேய். ஓடு ஓடு, நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடியா ஓட டேய். நீ மாட்டினா நான் சத்தடா. டேய் வேணாம், நின்னுடு. எனக்கு கலாத்தாலும் தெரியும். ஐயோ சார் மன்னிச்சுக்கோங்க சார், உங்க பர்ஸ் எனக்கு தெரியாம போச்சு. கீழே கந்துச்சு, பூமாதேவி கொடுத்தாலும் நினைச்சு ஏத்துக்கல சார். இந்தாங்க சார் பர்ஸ், ஆளை விடுங்க. உனக்கு பூமாதேவி கொடுக்குறாளா? ஐயோ டேய், ஏன்டா 5 பைசா விட்டு போற? அது யாராவது பிச்சைக்காரன் நீங்களே போட்டுருங்க. டேய் ஜாக்கிரதையா வா. அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி பதுங்கி ஒரு நம்மளை கட்டி பிடிச்சிரும். என்னடா ஃப்ளூட் சத்தம் கேக்குது? எப்பவுமே 6 மணி வாட்சி தானே ஆளை கொள்ளுவான். இப்ப ஏன் மாத்திட்டான்? அப்ப இந்த 6 மணி தூக்கி போட்டானா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல நமக்கு. கூட்டு போறான். தம்பி இங்க வாங்கப்பா. நீங்க அங்க இருந்து வரும் பொழுது ஒரு இசை மழை பொழிஞ்சுச்சே, கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைச்சிட்டோம். ஈரம் கூட காயில பாருங்களேன். அந்த மழை பெஞ்ச நீங்க தானே? அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மழையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்லை. எப்பா சாமி தொல்லடா டேய். நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாருமில்ல அவர்தான். ஏமா நான் தான் சொன்னேன், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்லை. தம்பி சிட்டி, தம்பி சிட்டி, தம்பி சிட்டி. செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, ஆனா பிடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க. பள்ளி மாதிரி வெட்டினாரே குருநாதா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷன் முன்னாலே கண்ட கண்ட கலைஞெல்லாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த பிடிச்ச குருவே தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க கொஞ்சம் இருப்ப. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க. கெட்ட வியாதியா? ஆமாங்க, ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா, சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்தை தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பாருங்க. என்ன கேள்வி? இதே கேள்விதானா? இதே கேள்விதானா? ஏடா பாவி, பொம்பளை நோயை கண்டுபிடிச்சா உடனே வச்சு அழுகியா? உனக்கு சட்டை, உனக்கு வியாதி. பாரு, இப்ப வர நேரம் பர்ஸ போட போற. நீ கிளம்பு. போன வாட்டி மாதிரி பர்ஸை மிஸ் பண்ணாத. இந்த வாட்டி பர்ஸையும் பிடிக்கணும், அவளையும் பிடிக்கணும். போன தடவை பர்ஸ கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டா அதான் மிஸ்டேக். நீ முன்னாடி போடுறியோ பின்னாடி போடுறியோ, ஆனா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே கேபிட்டா. வரேன்னு சொல்ற, அப்புறம் வரவே மாட்டேன்ற. உனக்கு தேட்டர்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுல ஒரு லெட்டர் இருந்தது பாத்தீங்களா? பார்த்தேன், என்கிட்ட தான் இருக்கு. எங்க இருக்கு? கொடுத்து வச்ச லெட்டருங்க. இந்த லெட்டர் கிடைச்ச பாக்கி எனக்கு கிடைக்குமா? இல்ல உங்க இதயத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டேன். என் இதயத்துல எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க. ஏன்பா தம்பி, ஐயோ எவ்வளவு நேரம் தான் என் கையை பிடிச்சிட்டு இருப்ப? என்ன பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? யார ஒன்ன தப்பா நினைப்பாங்களா? பர்ஸ போட்டுட்டு பேரஞ்ச மாதிரி நிக்கிறிய, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பர்ஸ் எடுத்து கொடுத்துருந்தா விட்டவனுக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கான், உனக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கான். இப்ப டூ லேட். ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியாப்பா? நன்றிமா ஏமா தாயே. இப்படிதான் தைரியம் இல்லாத பசங்க. வாட் பாஸ், பர்ஸ் எடுத்து கொடுத்தாளா? பர்ஸா? இதயத்தையே எடுத்து உள்ளங்கையில கொடுத்துட்டாடா. சைக்கிள் கேப்ல பீலா விட்டுருவீங்களே. இப்பதான் விசாரிச்சேன், காலேஜ் லீவ் விட்டு 2 நாள் ஆச்சான். ஆமா மச்சான், இந்த பொண்ணும் காலேஜா ஏன் மூடுறானுங்கன்னே தெரியல. பொண்ணும் காலேஜ்ல எப்பவும் திறந்தே இருக்கணும், மூடவே கூடாது. இதுக்கு ஒரு சட்டம் போடணும்டா. இந்த பொண்ணு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாண்டி பஜாருக்கு போலாம். அங்கேயா? பாண்டி பஜார்ல மாமரத்துக்கு அடியில மன்னார் சாமின்னு ஒரு கிளிஜோசியக்காரன், அவனை போய் விசாரிச்சா குத்து மதிப்பா அட்ரஸ் சொல்லிடுவான்.
குத்து மதிப்பா. யா சார் சார் உங்க சண்டையில அப்புறம் வச்சுங்க, முதல்ல பர்ஸ போடுங்க சார். பிச்சையா சோறு கேட்பாங்க, பணம் கேட்பாங்க. பர்ஸ் கேட்கற ஒரே ஆளி வந்தாண்டா. சார் உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல பர்ஸ போடுங்க சார். இப்ப போனாதான் டிக்கெட் கிடைக்கும். சூப்பர் மலையாள படம் போட்டிருக்கான், நீங்களும் வரீங்களா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் போடுறேன். நீ குனிஞ்சு எடு. எடுத்துங்க சார், எடுத்துங்க. என்னங்க இது? குடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு அவன் நிறுத்த போறதில்லை. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. ஏய், நான் உன்னை பத்தி கேட்கலடி, என்ன பத்தி கேட்டேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்துவாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்து வா. ஓ, இந்த வாத்தியத்துல கூட முயற்சி பண்ணலாமே. அட, நீங்க வேற, இது ஊதாங்குழல். புல்லாங்குழல். இல்லைங்க. இரு. ஆமா, ஓட்ட இல்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி. நீ ஒழுங்கா ஏறிய கட்டியா புடி. பிடிக்கிற ஒழுங்கா ஏறு. வாங்க தம்பி, வாங்க. ஐயோ பார்ட்டி வந்துருச்சே. ஏங்க, எப்போது உங்க தம்பி இப்படி ஏணி மேல ஏறி இருக்காரா? சேச்சே, ஒரு நாள் கூட என் தம்பி இப்படி வந்தது இல்ல. மேல வாங்க. பாத்துடே. ஏறு, தப்பிச்ச ஏறு. ஏங்க, கீழே ஏதோ பெருச்சலி கத்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க வேற. என் வீட்டுக்காரர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி தானே வாசிப்பாரு. இது அவரோட குருநாதர் விட்டுட்டு போன புல்லாங்குழல். ஓஹோ, குருநாதரோட ஃப்ளூட்டை இவர் வாசிக்கிறார். ஆமா. குருவை மிஞ்சிய சிஷ்யன். அவரை விட இவர் வாசிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரசனையே ரொம்ப வித்தியாசமான ரசனையா இருக்குங்க. என்ன தம்பி சொன்னீங்க? டேய், யாருக்கிட்டு? ஏய், மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்காடா. பேய்கள் நடமாடும் நேரம். அவ வாசிக்கிறது ஃப்ளூட் மாதிரியா இருக்கு. சாவுக்கு சங்கூதர மாதிரில இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சாத நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ, அவ இம்சை தாங்க முடியல. என்னமா வாசிக்கிறீங்க? ஃப்ளூட் மகாலிங்கமே அப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே, என்ன பிராண்ட் நீங்க? சிகரெட்டா? அரைச்சு இதே எடுத்தா. இந்த தம்மு இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரேடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பாவோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் உங்களை மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு தருவாங்க. நாலு இந்த ஓட்டில ஊதுனாருங்க. இந்த ஓட்டில மூச்சு போயிடுச்சு. அப்புறம் போன மூச்சு எங்கிட்ட திரும்பிடுது, புதைச்சிட்டான். அட பாவிங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு தானே உங்களுக்கு அனுப்புன்னு எனக்கு தெரியும். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அது சொன்னீங்களே, எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இந்த புல்லாங்குழலே தொடக்கூடாது. தொடவே மாட்டேமா, தொடவே மாட்டேன். இந்த களை அழிஞ்சிடாதுங்க. டேய், இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசுறாடி. எழுந்து போடா நீங்க. இல்ல, ஒரே ஒரு தடவை ஊதுங்க. மரியாதை அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் தொடர்பான மரியாதை போய் உள்ள. அது போதும், போடா. எப்போ புரியல. காமாட்சி அம்மா, நான் எடுக்க போற படத்தினுடைய கதையை சொல்ல போறேன். அதை வெற்றி படமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. முனுசாமி, திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்க? சின்னசாமி அண்ணே, தில்லானா மோகனாம்பாள் பார்த்திருக்கீங்க? பார்த்தாச்சுண்ணே. எங்க விட்டு பிள்ளை? அதுவும் பாத்துக்கண்ணே. சகலகலாவல்லம் பார்த்தாச்சு. அண்ணாமலை 5 வாட்டி பார்த்தாச்சுண்ணே. சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையாண்ணே? இருக்காது. ஏன்னா நான் எடுக்க போற படத்தினுடைய டைட்டில் சூப்பர் ஸ்டார். இப்ப நான் அந்த கதையை சொல்ல போறேன். நீங்க 2 பேரும் இது மேல சத்தியம் பண்ணுங்க. இருக்குல்ல? ஏன்னா இந்த கதையை என்கிட்ட கேட்டு வேற எவங்கிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னா பண்ணுங்க. சத்தியம், சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நம்புறீங்க? கவுத்திராதீங்க. என் கதையில டைட்டில் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெள்ள குதிரையில வர்றா. டக டகா டக டகா. அண்ணே, ஏற்கனவே வெள்ளை குதிரையில வந்துட்டாருண்ணே. சரி, கருப்பு குதிரையில் வருகிறார். அண்ணே, கருப்பு குதிரையில வந்தாச்சுண்ணே. குதிரையை விடு, நடந்து வர்றார். இப்ப என்ன பண்ணுவேன்? அடடா, புதுமையா இருக்குதுண்ணே. அசத்திட்டீங்க என்ன? ஏண்டா, நடந்து வர்றது புதுமையா? இந்த மாதிரி எத்தனை பேர் கவுத்தி இருப்பீங்க? அண்ணே, அங்க நிஜமாவே ரஜினி ஸ்டைல நடந்து வர்றது யாரு? வேற யாரும் இல்ல, என் பையன் தான். பட்டணத்துல இருந்து வர்றான். மீதி கதை சொல்லுங்கண்ணே. கதை சொல்ற மூட்ல இல்ல, நாளைக்கு வாங்க. யோ, அண்ணே. இந்த கதையை யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணிருக்கீங்க. நம்புங்கண்ணே. ஆ, போயிட்டு வரேண்ணே. போங்க. பாப்பா. வாடா தனபால், வா.
இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறான். ஏண்டா இந்த மாசம் அப்பா பணம் அனுப்பலன்னு வந்துட்டியா? எக்ஸாம் முடிஞ்சது அதான் வந்துட்டேன். பரீட்சை அப்படி எழுதி இருக்க. என் முன்னாடி உட்கார்ந்த ராமசாமி ரிசல்ட் பொறுத்து தான் என் ரிசல்ட். இதே விஷயத்தை வச்சு நான் ஒரு சப்ஜெக்ட் எழுதி இருக்கேன். சோமு கீமு 2 மாணவர்கள். ஐயோ ஆரம்பிச்சாரே. வாங்க, வந்து சாப்பிடு. நான் வரேன். அந்த மாணவர்கள் இந்த காலத்துல பெத்த பிள்ளைகிட்ட கூட சத்தியம் வாங்கிட்டு தான் கதை சொல்லணும். ஏன்னா யார நம்புறதுனே தெரியல. சோமு கீமு இந்த கதைக்கு யார கதாநாயகனா போடலாம்? வணக்கம் சார். வணக்கம். உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்னையா? ஆமா சார், அருமையான கதை ஒண்ணு உங்களுக்காகவே எழுதி வச்சிருக்கேன். அதுல நீங்க நடிக்கணும் சார். எனக்காக கதை எழுதாதீங்க. ஆ. மக்களுக்காக, மக்கள் சமுதாயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நல்ல கதை எடுங்க. நான் நிச்சயமா நடிச்சு தரேன். தேங்க்யூ சார். இப்பெல்லாம் மக்கள் உங்க பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க சார். வணக்கம். சரி சார். உடம்பு இப்படி வச்சிருக்காரு, என்ன சாப்பிடுறாரு? கரெக்ட். டேய் டேய் டேய், எப்படா வந்த? 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆச்சா? எங்க தங்கி இருந்த? பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்டா? என்னடா உளர்ற நீ? உளரல மாமா. ஐயோ மாமாவா? டேய் நான் உங்க அப்பன்டா. என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. டேய் என்னடா அவன் சித்தப்பாங்கறா? அதானே எனக்கும் புரியல. இல்லையா ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். மச்சானா? டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மாசம் ஒழுங்கா பணம் அனுப்பி வச்சனடா. அது பணக்குறை இல்ல, மனக்குறை பெரியப்பா. மனக்குறையா? என்னடா மனக்குறை? என் மனசு திருடு போயிருச்சு. டேய் யாரா திருடுனது? அவதான் தாத்தா, அவதான். தாத்தாவா? டேய் புரிஞ்சுதா? என் பையனை என் தங்கச்சி பொண்ணு சுத்த இந்த மாதிரி சாந்தி அவ எங்க கிராமத்துல தான் இருக்கா. உடனே புறப்பட்டு சக்சஸ் சக்சஸ். சாந்தி சாந்தி. என்னடா இது சாந்தி சாந்தின்னு ஆடுறான்? எல்லாம் உன் தங்கச்சி பொண்ணு நினைச்சுட்டான். டேய் என் தங்கச்சி பொண்ணு சரசிடா. இவன் சாந்தி சாந்தின்னு கத்துறான். இல்ல முதலாளி, சாந்தி முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க சொல்லி தூசகமா சொல்றாரு. டேய் என்னடா ஆச்சு? வந்தது வராதுமா எங்க பரப்பிட்ட? ஏண்டா உன் கல்யாண விஷயம் என்னடா ஆகுறது? அது விஷயமா தான் போறேன். ஓஹோ என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போறியா? என் வருங்கால காதல் வீட்டுக்கு போறேன். வருங்கால மனைவின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் வருங்கால காதலிங்கிறானே, பெரிய குழப்பமா இருக்கு. இதே குழப்பம் தான் எனக்கு இருக்கு. அதை கிளியர் பண்ணிக்கதான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப சரசுகதி வேணும்னா நீங்க, டேய் நான் வேணும்னா எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. என் சாந்தி என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்டு நான் என் முடிவு சொல்றேன். 1 மாசத்துல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், முடிக்க முயற்சி பண்றேன். சரி, இன்னைக்கு மே 16, ஜூன் 15க்குள்ள முடியலையானால் நான் சொல்ற சரசுவத்தா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதமா? சம்மதம். ஏன்னா நீங்க வருஷத்தை சொல்ல, இதுக்கிடையில ஏதாவது தில்லு முள்ளு பண்றதோ, எங்க காதலை முறியடிக்கிறதுக்கு சதி திட்டம் பண்றதோ கூடாது. இதுக்கு நீங்க சம்மதமா? சம்மதம். ஏங்க இங்க தனபால் வீடு எங்கங்க? அதான் தனபால் வீடு. அத உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் தனபாலோட அப்பா. அவங்க அம்மா எங்க? உள்ள போய் கேளு. அழுது அழுது தண்ணியே முடிஞ்சு போச்சு. அப்பா பரீட்சை எழுதிட்டு வர்றேன்னு சொன்னவன் வர்ற வழியில கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாளே. சாகுற வயசாயுது. நம்மள எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டானே சார். பரீட்சை எழுதிட்டு நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாடினா. முன்னாடியே போயிட்டானே சார். யார் நீ? செத்து போயிட்டானே உங்க பையன் தனபால். அவன் உயிர் நண்பன் சார். உயிர் எப்படி சார் போச்சு? ஐயா, நீ நினைக்கிறபடி உண்மையிலே சாகல. என் கதாபாத்திரம் ஒண்ணு கிணத்துல விழுந்து செத்து போச்சு. பாத்திரமா? ஆமா, அத தத்துருவமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நீ வந்துட்ட. உட்காரு, கேளு. கிணத்துல விழுந்து நோண்டி எடுக்கும்போது நாரிடுச்சு. எப்ப வந்த? ஒரு பாத்திரம் கிணத்துல வந்துச்சு, அப்பயே வந்துட்டேன். உன்கிட்டயே கதை சொல்லி இம்சை பண்றாரா? எப்படிடா நீ தாங்குற? என்ன பண்றது? இங்க இருந்தா நம்ம கதை கந்தலாட வா போலாம். ஏய், என் அருமை உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்த கதைக்கு யார கதாநாயகனா போட்டா கரெக்டா இருக்கும்? தனபால் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், அந்த ஊரை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். அதான் ஒரு 4 நாள் ஜாலியா இருந்து போல வந்தேன். தம்பி, இந்தாங்க பில்லு. பில்லா? ஏங்க இன்னும் நான் போட்டுக்கிற துணியாவுக்குள்ள அதுக்குள்ள எப்படி லாண்ட்ரி பில் வரும்? கிண்டலா? இப்ப நீங்க காபி சாப்பிட்டீங்களே, அதுக்கு பில்லு. ஏண்டா நீங்க என்ன மெஸ்ஸா நடத்துறீங்க? இந்த மாதிரி வசூல் பண்ணித்தான் நான் சூப்பர் ஹிட் பிலிம் தயாரிக்க போறேன். என்னுடைய படம் ஆரம்பத்துல கரெக்ட். சாந்தி இந்த ஊர்ல இருக்கே, எங்க இருக்கு? ஆமா, பொண்ணு ஆசலா உறவா? உறவுதான். கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? என்னது நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன்.
தம்பி சிட்டி தம்பி சிட்டி தம்பி செத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதையேதான் சொல்லுவான் உறவை விட்டுடக்கூடாதுன்னு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நிக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிறேன். போ. அடி பாவி, என்ன வார்த்தை கட்டு போறா பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னையா நான் என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சன்னா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. குட் மார்னிங். நீங்க எங்க இந்த பக்கம்? இல்ல, என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்கான். நான் அவனை பார்க்கல வந்தேன். நீங்க வேற இங்க இருக்கீங்க. சரி, நீங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல, ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும்னு பாக்குறேன். நல்லவேளை நீங்க இங்க வந்துட்டீங்க. எனக்கு பேச்சு துணைக்கு இங்க ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க. என்னங்க நீங்க பேச்சு துணை இல்ல, நீங்க எந்த துணை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிக்கிறேங்க. நீங்க கூப்பிடாம நான் வந்துருங்க. ஆமா, நீங்க பஸ்ல வரும்போது எதையும் மிஸ் பண்ணீங்களே? இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க. எல்லாம் உள் பாக்கெட் தான். அப்ப இது இது சும்மா வச்சிருக்கிறேன், போகும்போது எடுத்து போலான்னு. இதுதாங்க என் வீடு. யூர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படியா? நல்லா இருக்கு, வாங்க. எங்க? இல்ல, இடம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து வரேங்க. நீ வேற நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை தான் முடிஞ்சது. பாத்துங்களா? బాబు ఓయ్ ఆ పరమాత్ముడు ఉన్నాడే వాడు దేనికి ఉన్నాడు వాడు పైన మీ భారత వేయండి మళ్ళా చూడండి சுவாமி கோச்சுக்கிறாதீங்க, ஒண்ணும் புரியல. நாங்க போறோம். அவனே நீ தமிழா? தமிழ்லே தான் சுவாமி, தமிழ்லே தான். என்னன்னு சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். சுவாமி, நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன்? இவன் என் பொண்டாட்டி, பேரு கங்கம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் புரியுது புரியுது. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க, போகும்போது குழந்தையோட போவாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன குறை? சாமி, வகுத்தறிச்சல கலப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை? சுவாமி, இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டான் சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் பொசுக்குன்னு போய் கட்டி பிடிச்சிடா சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே, நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி, நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர்ற சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம், எல்லாம் அவன் செயல். சாமி, கடைசியா என்ன சொன்னீங்க? செயல். அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி எல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம் அவன் செயல். தம்பி, சிட்டி, என்னது தம்பி, சிட்டி, தம்பி, என்னது அங்கம்மா விட்டு மாதிரி உன் தம்பி இல்லம்மா சாமிமா. மகனே, இது என்ன சோதனை? இதுதான் சாமி நான் சொன்ன வேதனை. இப்பயாவது நான் சொன்ன நம்புறீங்களா? நம்புறேன், முழுசா நம்புறேன். இது சாதாரண குறை இல்ல, மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன். மகனே, சுவாமி, நீ கவலைப்படாதே, நான் சொல்றதை கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும். சுவாமி, எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல, உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட. சாமி, என்ன சொன்னீங்க? அவர் ஒண்ணும் சொல்ல, நீங்க சும்மா இருக்கியா? சாமி, நீ என்ன சொல்லுமா சொல்லுங்க. மவன, இங்க வேணா, அப்படி வா. இங்க இரு சுவாமி. புரிஞ்சுக்கினியா? புரிஞ்சுக்கிறேன் சாமி. சுவாமி, நீங்க தெய்வம் சாமி. வரதுங்களா?
எங்கே அவன் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா குப்பை? குப்பையா? என் சாண்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறேன்டா. எழுதிட்டியா? முயற்சி பண்றேன். தெரியுதே. ஏண்டா பரீட்சைனா கூட பரவாயில்ல, முன்னாடி இருக்கிற பையனை பார்த்து பிட் அடிச்சிடலாம். இது எதை பார்த்து அடிக்கிறது? அன்பேன்னு ஆரம்பிச்சா புராண காலமா இருக்கு, கண்ணேன்னு ஆரம்பிச்சா சரித்திர காலமா இருக்கு, டார்லிங்னா நம்ம நேட்டிவிட்டிக்கு ஒத்து வர மாட்டேது. ஒரு ஐடியா கூட. பார், என்னதான் எழுதினாலும் நீ லெட்டர் தான் எழுத போற. இப்பெல்லாம் லவ் லெட்டர் எல்லாம் பழசு. கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அதனால நேருக்கு நேர் போய் சொல்லிடு. எப்படி? வெரி சிம்பிள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவா. அவ பின்னாடியே போ. கபால் திரும்புவா. நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார். டமால உடைச்சு சொல்லிடு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு கோட்டர் உண்டு. மேட்ரு ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டு அடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பார்ட்டி கூட. எப்போ? இப்பவே. எங்க? இங்கேயே. இது கோயில் இல்ல? பக்தி பரவசமா இருக்கும்ல. என்ன ஒரே இடத்துல அடிக்கிற? கந்தா கதிரி வேலா கடம்பா ஞான பண்ணிதா அங்கப்பனே வேலாயுதா. இது முருகன் கோயில் இல்ல, பெருமாள் கோயில். முருகனை கும்பிடணும்னா பக்கத்து தெருவுக்கு போகணும். பாத்துமா, தாத்தா இழுத்துக்கு போய் ஜாகிரதையா போ. ஓ, அது என் பொண்டாட்டியா? பாத்தியா, படிக்கட்டு ஏற முடியல, பளிச்சுன்னு ஒண்ணு தள்ளிட்டு போறா. என்ன குனிய வச்சு டானா போட்டு அடிக்கிறியே, இது நியாயமா? அவனால ஏற முடியுதோ இறங்க முடியுதோ அது அவன் சாமர்த்தியம். எனக்கு ஐடியா கொடுத்து கெடுத்தியாடா நாய. வெங்கட்ரமணா, ராகவேந்திரா, ஏன் நான் அடிக்கிற? ஏண்டா எனக்கு என்ன ஐடியா கொடுத்த நீ? ஒண்ணு இல்லையா? லெட்டர் எல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. நேர்ல போய் அப்ரோச் பண்ணணும் இல்ல, போன கிழிச்சிட்டான். லெட்டரையா? என்ன? வெரி குட். ஏன் நான் சும்மா அடிக்கிற? நடந்ததை விளாவறியா சொல்லண்டா. அந்த பொண்ணுக்கு காதல் பிடிக்காதான். அவங்க அப்பா அம்மா யாரு கழுத்து நீட்டு சொல்றாங்களோ அங்கதான் நீட்டுமா. பகட்டிட், அவளை மறந்துரு. ஏய் கஷ்டம்டா. டேய், அவங்க அம்மாவும் அப்பாவும் எலியும் பூனை மாதிரி ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்களாம். பெட்ரூமுக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்களாம். சாமி ரூமுக்கு அந்த அம்மா மட்டும்தான் போகுமா. அவங்க அப்பா சர்ச்சைக்கு போயிடுவாரா? நோ, தர்காவுக்கா? நோ நோ, அவர் சாமியே கும்பிட மாட்டாராம். இந்த அம்மா கும்பிடும், அவர் கும்பிட மாட்டாரு. இதுதான் இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயம். ஏன் நான் நடிக்கிற? இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதுக்காக அவங்க ரெண்டு பேர் மனசுலயும் நான் கூடிய சீக்கிரம் எடுத்து பிடிக்கிறேன். சாமியார் சொன்ன மாதிரி ஊர் ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பலன் வேற தெரியும் வேற சொல்லிவிட்டாரு. ஏண்டி கங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? 4-5 நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க. அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாரையாவது போய் கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வகுத்துறதுக்கு அப்புறம் எடு தேங்காய் உடப்பான். ராஜாராம், நீ எங்கப்பா இங்க நந்தி மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை குப்புற அடிச்சு கும்பிடுறதா ஒரு வேண்டுதல். சரிதா. ஆமா, நீங்க எங்க? எங்க? அதத்தான் நானும் கேட்கிறேன். நீ எங்க? இங்க அத முதல்ல சொல்ல. நம்ம தினப்பான்ல. ஆமா, அவன் இந்த ஊர் தான். அதான் ஒரு 4 நாள் கூட இருந்து போல வந்தேன். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயில் கோயிலா நாயா அலைய நடப்பா. குணமாயிடுச்சுங்களா? யாருக்கு தெரியும்? கவலைப்படாதீங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அத நாமலாம் ஒரு பாத்திரம் தானே. தம்பி, ஐயோ கோயிலியா? குணமாகல. ஐயோ, குணமாகல போல் இருக்க. ஐயோ தம்பி, என்ன இது கோயிலுங்க. ஏடா என்ன பண்றீங்க? அமைதி, அமைதி. அடியே, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாட்டுல எவன் என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுக்குன்னு போய் கட்டி பிடிக்கிறியே. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பேசிருப்பேன். அதுல ஒரு வார்த்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா? என்ன நீ கட்டி பிடிக்க கூடாதா? இதே சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க. இவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வரல. இதுக்கு செருப்பாரியே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும், பாப்பா பாப்பா. தம்பி எப்ப வந்தீங்க? இந்தாங்க தம்பி, இது 6 கோயிலோட பிரசாதம். நெத்தியில வச்சுக்கங்க. இது உங்களுக்கு தெரியாதாக்கா? நெத்தியில வைக்காம தலையில அள்ளி தடவாங்க. ஆஹா, அண்ணா அண்ணிய அப்படியே அம்மா அப்பா ஆக்கிட்டியே. கரெக்ட். இனிமே இவங்க தான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்லிட்டானா. தம்பி, யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ. பாருங்க, இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏப்பா, நாங்க என்ன நாடக கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? ஆத்தாளாம அப்பனாவை நடிக்கிறதுக்கு முதல்ல இடத்த காலி பண்ணி சோழிலாம் இங்கே வச்சுக்காத. பாருங்க, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருங்க. அம்மா சொல்லுமா. என்னங்க, தம்பி இவ்வளவு நேரம் கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. 2 நாள் இங்க தங்கிட்டு தம்பிக்கு உதவி செஞ்சுட்டு போகலாங்க. தம்பியா? நீ சொல்லிட்டே, நான் என்ன பண்ண முடியும் இனிமேல? சரி 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 சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். அருமையான டைட்டில். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா, இவர் யாரு? எங்க அப்பா அம்மா.
வணக்கம். என்னப்பா கையில பிடிச்சிருந்தத கீழே விட்டாரு? வலிக்கிருச்சுங்க. குடிச்சா வளர்க்க கூடாது. உட்காருங்க. லட்சுமி காஃபி கொண்டா. மம்மி எனக்கு பால். உள்ள போய் குடியேண்டா. என்ன 2 மணி நாளைக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி எழுந்துட்டு போட்டோம். அம்மா இவங்க தான் தனபாலோட அம்மா. இவங்க எங்க அம்மா. இருங்க போயிடாங்க, என் பொண்டாதிக்கு. என்ன நடுவுல ஓட்டையா இருக்கு? மாரி மகமாயி மாயவனா சோதரியே, அடித்தாயே நிரந்தரியே சங்கரியே வாரும் அம்மா, சமயபுரத்தை விட்டு சருதியிலே வாரும் அம்மா, அந்த கண்ணபுரத்தை விட்டு காலையாய் வாரும் அம்மா. தம்பி இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துரும். அப்படியா? ஆமா. இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச என்ன கிழிக்க போறேன்? தெரியாமலே கிளி. இல்லையே தெரியாதுங்க. ஆனா போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது. ஆனா எதுல இருந்தா தெரியல. அதனாலதான் கண்ணுல கண்டெல்லாம் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே அதுக்கு பில்லு. பில்லா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க இது என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்சேன். இப்படி தெரிஞ்சா அங்கேயே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ இப்ப என்ன சொன்னீங்க? அடியா கெட்டம்மா, நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டி பிடிச்சாரி அதுக்கு சேர்த்து பில்லு போட போறா. வா போறா. இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே அதுக்கு சேர்த்து பில்லு போடுவேன். நாங்க இந்த பக்கம் வந்தா தானப்பா. இரு, இங்க எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு. அட என்னம்மா அது திடீர்னு புறட்டு வந்துட்டேன்? அம்மா அண்ணா யாரும் துணைக்கு வரல? யாரும் வரலீங்க மாமா. இந்த வயசுல பாதுகாப்பு இல்லாம தனியா வரலாமா? யார் சொன்னது நான் தனியா வந்திருக்கேன்னு? துணைக்கு மெட்ராஸ்ல இருந்து கூடவே ஒருத்தர் வந்திருக்காரு. ஹலோ மிஸ்டர், உள்ள வாங்க. இவர்தான். உட்காருங்க தம்பி. இவர்தான் எங்க மாமா. வணக்கம் சார். வணக்கம். இவர் மகனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பையன் யாரு? யாருன்னு எனக்கே தெரியாது. ஆனா என் மேல ஆசைப்படுறாரு. வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு. ஒழுங்கா உங்க மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்ல இவரை கட்டிக்கிட்டுமா? டேய் எந்திரா, போட வழியா. என்ன சார் சும்மா போயிட்டு வந்து கூப்பிட்டு விட்டு அவமானப்படுத்துறீங்க? சும்மா போறவன இவன் ஏன்டா கூட்டிட்டு வரா? இந்த பாரு, இனி இவ பின்னாடி மட்டும் இல்ல, எவ பின்னாடி உன்னை பார்த்தாலும் தொலைச்சு புடம் தொலைச்சு. அவ கூப்பிட்டாலாம், இவன் வந்தானா. போட வழியா, போட. கவலைப்படாதீங்க, எதுக்கும் உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. எங்க அத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கலைன்னா உங்களை கான்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ. எதுல விளையாடுறது விவசாய இல்லாம போச்சு. இப்படி முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிட்டு வரையே, அவன் உன் கையை பிடிச்சு எடுத்துட்டான்னா? கைய பிடிச்சு இழுத்துருவானா? என்னமா அது? கத்தி. பெண்களை யாராவது கைய பிடிச்சு இழுத்தாங்கன்னா கத்தி கூச்சல் போடுறதெல்லாம் வேஸ்ட். இந்த கத்தி பேசுறதுதான் கரெக்ட். மாமா, உங்க மகன் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கலன்னா நான் சரசு, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்காதம்மா. நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்க போறேன்? நான் ஒன்னும் அவ்வளவு கோழை இல்ல. இந்த கத்தி அவருக்கு. அடடடடடடா, என்ன அறிவு, என்ன அறிவு! அவன் பிஞ்சிலேயே பழுத்த ஒரு மேதை. நான் சொல்ற பையனும் அப்படித்தாங்க. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியாத பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அதை விட அவங்க வர்ற நேரமாச்சு. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் நிக்காத. போகல இந்த வருமா அங்க உள்ள வந்து தம்பி, சிட்டி பாபு, சட்டி பாபுலாம் ஆரம்பிக்க கூடாது. ஜாக்கிரதை. அது என்ன பொறுத்த விஷயம் இல்ல. மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான். மத்தவங்க என்ன பேசினாலும் நீ காதுலயே போட்டு கூடாது. சொல்லியா இருப்பா. அடியே சொல்றது ஒரு தடவைக்கு 2 தடவை கேள்வி. அங்க வந்து மான மரியாதை கப்பல்ல ஏத்தி விட்டாது என்ன? அப்பா போலாமா? யாரப்பா சொன்ன? ஒண்ணுதான். ஓ அம்மா அப்பாவா? உங்களை கட்டி மாரடிக்கிறதுக்குள்ளவா? அட என்னங்க, நான் சொன்ன பையன் வந்துட்டான். ஏய், நான் சொன்ன பையனும் வந்துட்டான். அங்க வர்றது ஒருத்தர் தான். வாங்க வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. உள்ள வாங்க வாங்க. இவங்கதான் அந்த நான் சொன்ன அப்பா அம்மா. உட்காருங்க. உங்க பையனை நேத்து தான் சந்திச்சேன். இப்படிப்பட்ட பையனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். நானும் நேத்து தாங்க பார்த்தேன். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். பையனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, என்னை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அப்படித்தானமா? அதையும் மீறி கேட்டீங்கன்னா இவன் எங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவோம். அதையும் மீறி கேட்டீங்கன்னா 2 பேரும் வெளியே போயிருவான். ஐயோ, இனிமே உங்க பையனை பத்தி எதுவுமே கேட்க மாட்டோம். என்ன சாப்பிடுறீங்க,
காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸே கொடுத்துருங்க. வெயில்ல வந்த பாருங்க. இப்பெல்லாம் வெயில்ல வந்தா எனக்கு ஆகவே மாட்டேங்குது. தம்பி இப்ப என்ன சொன்னீங்க? வெயில் தாங்க முடியாதுன்னு சொன்னீங்களா? தம்பி தம்பி வெயில் தாங்க முடியாதுன்னு அவன் கூட அடிக்கடி இதைத்தான் சொல்லுமா. அடாடாடா, அந்த அம்மாவுக்கு தன் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள விட அவங்க அப்பாவை பாரு. பையனுடைய டென்ஷனை மறக்கிறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு. யாருக்காவது டென்ஷன்னா இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு. பாசம் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. தம்பி, இது ஒரு குடும்பமா? ஐயோ அது குடும்பமே இல்லப்பா, கோயில். கோயிலாவது ஆயிலாவது இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 4 நாளைக்கு இங்க தங்கணும். வீட்டுல வேலை இருக்கு, நாங்க போறோம். அப்ப நீங்க புறப்படுங்க. டியூட்டி தான் முக்கியம். இருங்க, நான் சொன்னா இருப்பாங்க. இருங்க ஏங்க, 4 நாளுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 10 நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுங்க. எங்க குடும்பத்தை பத்தி விளாவரியா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. 1 மாசம் தங்குங்க. இது உங்க வீடு மாதிரி. அதுல பாருங்க, உங்களை நான் கவனிச்சதுல இந்த பொய், பித்தலாட்டம், ஆள் மாறாட்டம், தில்லு முள்ளு இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லாததுதான் உங்க சிறப்பு. சாந்தி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எந்திரிங்க, வாங்க.